ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் இன்றைக்கு அடுத்த பெரிய தலைப்பு அர்த்த சாஸ்திரம். இது பக்கம் 848லேருந்து 904 வரைக்கும் இருக்குது. இதை 14 பகுதிகளாக பிரித்து சொல்கிறேன். முதல் பகுதி அர்த்த சாஸ்திரம். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கிற நாளில் தர்மத்துக்கு அடுத்தது அர்த்தம். அர்த்தம் என்பதற்கு இங்கே அர்த்தம் நடைமுறை வாழ்க்கையை நடத்துவதற்கு பிரயோஜனமாக பொருட்கள் என்பதே. வாழ்க்கையை நடப்பதற்கு வீடு, வஸ்திரம், ஆகார, தானியம் முதலிய என்னமெல்லாம் வாங்குகிறோமோ அவையெல்லாம் அர்த்தத்தில் சேர்ந்தவைதான். இப்படி வாங்குவதற்காக நாம் சம்பாதிக்கிற பணத்துக்கும் அர்த்தம் என்றே பெயர். நடைமுறை வாழ்க்கை வாழ்ந்து என்றைக்கோ ஒரு நாள் செத்து போய்விட்டு மறுபடி இதே மாதிரி பிறந்து கொண்டிருப்பதற்கே இந்த அர்த்தம் என்று ஆக்கிக்கொண்டு விட்டோமானால் அப்பொழுது அனர்த்தம்தான். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் என்பதாக இந்த உண்மையைத்தான் எப்பொழுதும் நினைவிட்டுக் கொள்ளும்படி ஆச்சாரியால் உபதேசிக்கிறார். இதில் இல்லாவிட்டால் வாழ முடியவில்லை. ஆத்மாவை பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் சன்னியாசியாகி போகிவிட்டால் யார் அவர்களுக்கு பிக்ஷை பண்ணுவது? அதனால் சம்பாதித்தான் ஆக வேண்டும் என்பதற்காகவே அர்த்தத்தில் ஈடுபட வேண்டும். சாதாரண மனுஷர்களாக இருக்கப்பட்ட எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகளை மிஞ்சி அதியில் போகும்படி விடாமல் அளவோடு அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் அர்த்தத்தை நாடி சேர்த்து கொள்ளத்தான் வேண்டும். இங்கே அர்த்தம் என்பது அதற்கு அடுத்ததாக வரும் காமத்துடன் சேர்கிறது. ஆனால் அதோடையே நின்றுவிடக்கூடாது. முடிவாக உள்ள புருஷார்த்தமான மோட்சத்தை மறந்து அர்த்த காமம் என்பதிலேயே தலைதெறிக்கப் போய் விழப்படாது. இதற்கெல்லாம் அடிப்படையாக முதலில் வரும் தர்மத்தில் ஆரம்பத்திலிருந்தே பிடிப்பு இருக்க வேண்டும். முதலில் தர்மத்தை சொன்னதுக்கு காரணம் இதை லோகமாகிற மாயா நாடகத்தில் அர்த்த காமங்கள் இல்லாமல் இருக்க முடியாதென்றாலும் இந்த மாயை என்றைக்காவது ஒரு நாளாவது விலகிப்போய் ஞானமும் மோட்சமும் ஏற்பட வேண்டுமென்றால் அப்பொழுது அர்த்த காமங்களின் கூட அதர்மத்தை சேர்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். அப்பர் பல காமத்தராகி என்கிறார் போல எத்தனையோ காமங்களில் இருந்தாலும் இப்படி ஏதோ ஒரு பொருளிடம் ஆசை இருக்கிறது என்றால் அந்த ஆசையை தீர்த்து கொள்ள வைராக்கியம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த பொருளை திருடி பெறக்கூடாது, இன்னொருத்தனை வஞ்சித்து பெறக்கூடாது. ரதி சுகம் தர்மபத்திரிடம் அனுபவிக்கலாமாயினும் நிஷேத தினங்களில் சாஸ்திரங்களில் இழக்கப்பட்ட நாட்களில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். பரஸ்திரிகளை மனசாலும் நினைக்கப்படாது. பண சம்பாத்தியம் பண்ணலாமாயினும் அதற்காக லஞ்சம் வாங்கக்கூடாது, இன்னொருத்தன் வயிற்றில் அடிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அர்த்த காமங்களுக்கும் தர்ம வேலி போட்டால்தான் என்றைக்கோ ஒரு நாளாவது ஞானப்பழம் மோட்சப்பழம் பழுக்க முடியும். அர்த்தம் தமிழில் பொருள் எனப்படுகிறது. தர்ம அர்த்த காம மோட்சங்கள் அறம்பொருள் இன்பம் வீடு எனப்படுகின்றன. திருவள்ளுவர் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்று பகுதிகளில் சொல்லியிருக்கிறார். மோட்சத்தை பற்றி தனியாக இப்படி பெரிய பகுதி இல்லாவிட்டாலும் அறத்துப்பாலிலே இல்லற இயல் என்பதற்கு அப்புறம் துறவர இயல் என்று சில அதிகாரங்கள் பண்ணி அதில் 100க்கு மேற்பட்ட குறள்களில் மோட்சம் சித்திப்பதற்கான வழிகளை சொல்லியிருக்கிறார். அதிலே மோட்சலோகம் போவதற்கு அருள் ரொம்ப அவசியம். எவ்வளவு அவசியம் என்றால் இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு பொருள் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு என்று சொல்லி லோக யாத்திரைக்கு அர்த்தம் எப்படி இன்றியமையாதது என்பதை புரிய வைக்கிறார். அருளார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. வெயில் மழையால் உபத்திரப்படாமல் இருக்க வீடு வேணத்தான் வேண்டும். சரீரத்துக்கு பசி முதலிய துன்பம் ஏற்படாமல் இருக்க ஆகாரம் வேணத்தான் வேண்டும். மானத்தை ரட்சித்துக் கொள்ள வஸ்திரம் வேணத்தான் வேண்டும். இப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணம் வேணத்தான் வேண்டும். அதனால் மனுஷாளுக்கு இதற்கான வழிகளை சொல்லித்தரத்தான் வேண்டும். அதுதான் அர்த்த சாஸ்திரம் என்கிற 4வது உபவேதம். ஆனால் அர்த்த சாஸ்திரத்தை பார்த்தால் அதில் பொருளாதாரத்தை எக்கனாமிக்ஸ்களை விட அதிகமாக ராஜநீதியை, ஸ்டேட் கிராஃப்ட், பாலிட்டிக்ஸ் ஆகியவற்றை சொல்லியிருக்கும். திருக்குறளிலும் பொருட்பாலில் எடுத்தவுடனே அரசாட்சியை பற்றித்தான் வருகிறது. அப்புறம் பல அதிகாரங்களில் செங்கோலாட்சியின் தன்மை, கொடுங்கோன்மை, நீதியோடு கூடிய தண்டனை முறை, அமைச்சர்கள், ஒற்றர்கள், தூதர்கள் பின்பற்ற வேண்டிய முறைகள், படைமாட்சி, கோட்டை கொத்தளங்களின் அவசியம், யுத்த தந்திரங்கள், வரி போட வேண்டிய நீதிகள் என்று இராஜாங்க விஷயங்களை பற்றியே நிறைய சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி என்றால்
ஒரு மனுஷன் ஆகாரம், வஸ்திரம், வீடு, வயல், பணம் முதலிய அர்த்தங்களால் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்னும் போது அவனுக்கு இந்த பொருள்களை எல்லாம் தானே ரட்சித்துக் கொள்ள முடியாததால் ரட்சித்து தருவதற்கென்றே ஒரு பெரிய ஸ்தாபனம் தேவையாயிருக்கிறது. தேசம் என்றிருந்தால் துஷ்டர்கள் இருக்கத்தான் இருப்பார்கள். அவர்கள் தாங்களாக பாடுபட்டு சம்பாதனம் பண்ணாமல் இன்னொருத்தனை அடித்து பிடித்து கொலை கூட பண்ணி அவனுடைய உடைமையை கவர பார்ப்பார்கள். அப்படி விடக்கூடாது. அவனவனுக்கும் உடைமையை காப்பாற்றி கொடுக்க சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தாபனம் தேவை. பலிஷ்டர்கள், பலகீனர்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் சாதுக்கள் நிம்மதியாக வாழ்க்கை நடத்த முடியாதபடி கொலை, கொள்ளை, பெண்களை மானபங்கம் செய்வது என்றெல்லாம் செய்யாமல் தடுப்பதற்கு ஒரு அமைப்பு வேண்டும். அந்நிய தேசத்தினர் ஒரு தேசத்துக்கு கூட்டமாக வந்து அதன் ஜனங்களை கஷ்டப்படுத்தி அவர்களுடைய அர்த்தம், மதம், கலாச்சாரத்தை சிதைத்து சேதம் பண்ணாமலும் தடுக்க வேண்டும். தடுத்தும் இந்த உள்நாட்டு வெளிநாட்டு துஷ்டர்கள் கைவரிசையை காட்டிவிட்டால் அவர்களை தண்டித்து சிக்ஷை பண்ணுவதற்கும் அந்த அமைப்புக்கு அதிகாரமும் செல்வாக்கும் ஆழ்பலமும் இருக்க வேண்டும். ஜனங்களுக்கு அர்த்தத்தை சேகரம் பண்ணிக்கொள்வதற்கும் லௌகீக ரீதியில் ஜீவனம் நடத்துவதற்கும் அதிகம் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம், மகாபரிவாஜரணம், மகாபரிவாஜரணம்.